ஸோ ஸ்வயம் கோர்ஸ் வந்து லாகின் பண்ணுறது, ஸ்வயம் கோர்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஆப் மூலிமா சொல்கிறேன். ஸோ ப்ளே ஸ்டோரில் போங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஸ்வயம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்வயம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கீழே வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஸ்வயமோட அவுட்லுக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் இந்த இன்ஸ்டால் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ ஸோ ஸ்வயம் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதெல்லாமே ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸ்கிப் கொடுத்துட்டு சைன்இன் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடி கொடுத்து உள்ளே லாகின் பண்ணி உள்ளே போகும். சரிங்களா? இதில் வந்து சைன் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த சைன் அப் ஆப்ஷன்ஸில் நீங்கள் எப்படி சொல்லணும், கிரியேட் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த கிரியேட் அக்கௌண்ட்டுக்கு மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மெயில் ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஸோ காமனாக எல்லாருமே என்ன பாஸ்வேர்டு கொடுக்கணும்னா அட்மின் ஏ மட்டும் கேபிட்டல். சரிங்களா? அட்மின் அட்டு 2025 சரிங்களா? கொடுத்துட்டு ரீடைப் பண்ணுங்கள். பாஸ்வேர்டே திரும்ப கொடுக்கணும். சரிங்களா? ஏ மட்டும் கேபிட்டல் அட்மின் அட்டு 2025 சரிங்களா? கொடுத்துட்டு கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுங்க. சரிங்களா? ஸோ அக்கௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் ஸோ அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மாதிரி வந்துடும். இது வந்து வெரிஃபை லிங்க் ஹஸ் பீன் சென்ட் டு இமெயில் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது ஓகே கொடுத்துங்க. இப்போ நீங்கள் இதை அந்த வெரிஃபை இமெயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்வயம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த மெயில் ஐடிக்கு வந்திருக்கும். சரிங்களா? இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து யுவர் இமெயில் ஹேஸ் பீன் வெரிஃபைட் அப்படின்னு சொல்லி வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப எதில் போகணுன்னா ஸோ அந்த சுயம் இதில் லாகின் பண்ணணும். ஸோ இதில் நம்ம என்ன கொடுத்தோம், எஸ்எம்கே. ஸோ இந்த மெயில் ஐடி கொடுத்தோம் 2000. ஓகே, இந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து நம்ம ஏ மட்டும் கேபிட்டல் அட்மின் அட்டு 2025 ஓகேங்களா? ஸோ இதை கொடுத்துட்டு சைன்இன் கொடுங்க. ஸோ சைன்இன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஸ்வயமோட போர்ட்டல். ஸோ இதில் நீங்கள் பிஎட் ஸ்டூடெண்ட் எப்படி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதில் இந்த ஒரு 3 கோடு மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கோர்ஸ் கேட்டலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து டீச்சர்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ டீச்சர்ஸ் எஜுகேஷன் கொடுத்துட்டு ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதில் அப்கமிங் கோர்சஸ் நிறைய வரும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்னும் ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இந்த ஃபில்டர் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் வந்து கிரெடிட்ஸ் அப்படின்னு இருக்கும். எஸ் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கிரெடிட் ஆப்ஷன்ஸ்குள்ளார போனதுக்கப்புறம் ஸோ அப்ளை கொடுங்க. ஸோ எகைன் மறுபடியும் ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கோர்ஸ் மோட் அது எல்லாமே ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். கோர்ஸ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ அப்ளை கொடுத்துட்டு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் வந்து அசைன் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் இன் எஜுகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இது வந்து 6 வீக்ஸ் ப்ரோக்ராம். சரிங்களா? இதை ஓகே பண்ணிக்கிங்க. ஸோ இந்த ஓகே பண்ணிவிட்டு இதில் உள்ளே போயிட்டு ஸோ இது இது வந்து வீடியோஸ். சரிங்களா? இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இது யார் வந்து மென்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டிருப்பாங்க. சரிங்களா? பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல என்ன கொடுக்கணும், உங்களோட நேம், மொபைல் நம்பர், அப்புறம் இமெயில் ஐடி, அதாவது உங்களுடைய மெயில் ஐடி கொடுக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க இல்லையா, அந்த மெயில் ஐடி கொடுத்துட்டு எகைன் மறுபடியும் டேட் ஆஃப் பர்த்து, தென் ஜெண்டர். ஓகேங்களா? ஜெண்டர் கொடுத்துட்டு கண்ட்ரி இதெல்லாமே பின்கோடு இதெல்லாம் பின்கோடு கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக் எல்லாமே டிடெக்ட் ஆகிக்கும். சரிங்களா? அடுத்தது ரெசிடென்சி அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக கொடுத்துக்குங்க. சரிங்களா? கொடுத்துட்டு இதில் முக்கியமான விஷயம் நம்ம என்ன கொடுக்கணும்னா இயர் ஆஃப் கிராஜுவேஷன், அதாவது ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் கேட்கும். நீங்கள் யூஜினா இதில் வந்து
3 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி அப்படின்னு கொடுங்க. இன்கேஸ் நீங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா, மாஸ்டர் டிகிரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இவங்க குடுத்துட்டு இயர் ஆஃப் கிராஜுவேஷன் நீங்க வந்து பிஎட்டுக்கு முன்னாடி ஒரு கோர்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க. யுஜி ஆர் பிஜி. அது வந்து எந்த அகாடமிக் இயர் கம்ப்ளீட் பண்ணீங்களோ, அந்த அகாடமிக் இயர வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு, ஸோ அடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன கிடைக்கும்னா, ஏபிசி ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இது வந்து மோஸ்ட்லி யார்ட்டயும் இருக்க வாய்ப்பில்ல. சரிங்களா? ஐ டோன்ட் ஹேவ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டீங்கன்னா, அடுத்தது இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? இதுல உள்ள போயிட்டு நீங்க ஒன் பை ஒன்னா எல்லாமே குடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இதுல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்டிங்க்காக நான் என்ன குடுக்குறேன்னா, அம் எஸ்எம்கே அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். அல்லது திருமலை ராம்குமார். ஸோ நேம் வந்து ராம்குமார் கே. சர்டிஃபிகேட்ல எப்படி இருக்கோ அது மாரி குடுக்கணும். சரிங்களா? மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 9442532606 ஓகேங்களா? ஸோ அடுத்தது டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த் ஆப்ஷன்ஸ்ல ஸோ இதுல வந்து ஏதோ ஒரு டேட் ஆஃப் பர்த் சரிங்களா? ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து ஸோ இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் குடுத்து கன்ஃபர்ம் குடுத்துருங்க. குடுத்துட்டு ஜெண்டர் வந்து மெயில் சொல்லி குடுத்துருங்க. அடுத்தது பின்கோட் அப்படின்னு சொல்லி கேட்கும். 621010 அப்படின்னு சொல்லி குடுங்க. ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆயிட்டு இது எந்த லொகேஷன் எல்லாமே வந்துரும். அடுத்தது ப்ரொஃபஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஸ்டூடண்ட்ன்னு தான் குடுக்கணும். எக்காரணத்துக்கு கொண்டும் ஃபேக்கல்டி எதுவுமே குடுக்கக்கூடாது. அடுத்தது ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் பர்சூவிங் அப்படின்னா, நான் இப்போ 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து பேச்சுலர் டிகிரி போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ 2015ல முடிச்ச மாரி போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஐ அக்ரி இதெல்லாம் குடுத்துட்டு நெக்ஸ்ட் குடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் குடுத்தோனயும் அடுத்தது ஆர் யூ பார்ட் ஆஃப் ஸ்வயம் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இதில வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, செலக்ட் ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு நோன் குடுத்துருங்க. நோன் குடுத்துட்டு லோக்கல் சாப்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில வந்து நீங்க என்ன குடுக்கணும்னா, ஆ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி குடுக்கணும். ஸோ நீங்க உங்களோட காலேஜோட லொகேஷன் வந்து கரெக்ட்டா குடுக்கணும். தமிழ்நாடு அப்படிங்கிறது. இத குடுத்து முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும், காலேஜ் ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு, ஸோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா, திருமலை உங்க காலேஜ் நேம் வந்து குடுக்கணும். சரிங்களா? திருமலை அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, இங்கேயே வந்துரும். திருமலை ஸ்ரீனிவாசா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே டிடெக்ட் ஆயிடும். சரிங்களா? ஸோ திருமலை ஸ்ரீனிவாசா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் என்ஐ யூனிவர்சிட்டி எல்லாம் வரும். அடுத்தது உங்களோட காலேஜோட அதாவது உங்களுக்கு குடுக்கப்பட்ட ரிஜிஸ்டர் நம்பர் 12723 நீங்க 2022 பேட்ச்னா 22 பிடி ஓகேங்களா? பிடி. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, 101 அப்படி குடுக்கணும். சரிங்களா? உங்க ரிஜிஸ்டர் நம்பர் என்ன நம்பரோ அத கரெக்ட்டா குடுங்க. குடுத்துட்டு டிகிரி வந்து நீங்க வந்து இதில எத குடுக்கணும்னா, அதர்ஸ் தான் குடுக்கணும். சரிங்களா? அதர்ஸ் குடுத்துட்டு இதில வந்து பிஎட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ கிளிக் பண்ணணும். ஸ்டடி இயர் கேட்டா, நான் ஃபர்ஸ்ட் இயர் ஆர் செகண்ட் இயர் இது 2ல ஏதோ ஒண்ணு குடுத்துட்டு, அப்டேட் அண்ட் ஜாயின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஜெனரேட் ஆயிடும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு லாகின் இன்ஃபர்மேஷன். சரிங்களா? இப்ப இதெல்லாம் பண்ணிட்டீங்க. பண்ணதுக்கப்புறம் இதில உள்ள போயிட்டு, ஸோ உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? உங்க கோர்ஸ் வந்து நீங்க என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணீங்களோ, அந்த கோர்ஸ் வந்து உள்ள போயிருச்சு. பட் ஆனா, உங்களுக்கு வந்து இன்னும் கோர்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகல. என்னைக்கு ஜெனரேட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஜூலை 10த்லருந்து இந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் அப் ஆகுது. சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இதில டீட்டெயில்ஸ் இதிலேயே குடுத்துருப்பாங்க. 6 வீக்ஸ் புரோகிராமு. சரிங்களா? கிரெடிட் பாயிண்ட்ஸ் இதுக்கு 2 குடுத்துருக்காங்க. ஸோ எப்பருந்து எப்ப ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே குடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் டேட் இதில இன்னும் குடுக்கல. சரிங்களா? ஸோ அது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்தது கோர்ஸ பத்தின லேஅவுட். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன இதில நடத்துவாங்க, எல்லாமே இதில போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நீங்க வந்து ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்தா போதும். சரிங்களா? இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, இதில படிக்கிற அதாவது நம்ம காலேஜ்ல படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே கோர்ஸ் தான் போட்டிருக்கோம். பேசிக் கான்செப்ட் இன் எஜுகேஷன் சொல்லிட்டு. சரிங்களா? இது ரொம்ப ஈஸியான கோர்ஸு. இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையான அசைன்மென்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்க குரூப்ல போட்டுருக்கோம். சரிங்களா? அந்த அசைன்மென்ட்ட நீங்க லாகின் பண்ணி, அன்னன்னைக்கு நீங்க அப்லோட் மட்டும் பண்ணா போதும். மீதி எல்லாம் நாங்க பார்த்துக்குவோம். சரிங்களா? அதாவது இந்த ஸ்வயம் அப்படிங்கிறவங்க இது எல்லாமே பார்த்துக்குவாங்க. சரிங்களா? ஸோ இது முக்கியமா எதுக்காக நான் நான் வந்து அவங்க கிட்ட பர்ப்பஸா கேட்டு இத போட சொன்னேன்னு சொன்னேன்னா, நெறைய பேத்துக்கு கால்ஸ் வந்திருக்கு. ஃபோன் கால்ஸ நெறைய பேர் ப்ராப்பரா எடுக்கல. ஸோ, அதனால அவங்க ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ, அதனால இதுல ப்ராப்பரா கால் அட்டெண்ட் பண்ணவங்க ஓகே. அட்டெண்ட் பண்ணாதவங்களுக்கும் சேர்த்தி
இந்த வீடியோ போட்டிருக்கோம். சரிங்களா? இது நம்ப காலேஜ்ல நாங்களா போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ, அதனால தயவு செஞ்சு நீங்க லாகின் மட்டும் இத மட்டும் பண்ணா மட்டும் தான் அவங்களால உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். சரிங்களா? இந்த லாகின் மட்டும் உங்களுக்கு பண்ண முடியல அப்படின்னா, எக்காரணத்து கொண்டும் எங்களால எந்த வகையிலும் சப்போர்ட்டே பண்ண முடியாது. ஸோ, சுயம் அப்படிங்கிறது கம்பல்சரி ஆ முடிச்சாகணும். சர்டிஃபிகேட் வாங்கியாகணும். இத வாங்குனா மட்டும் தான் உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத போன அகாடமிக் இயர்லேருந்து சொல்லிட்டாங்க ஸ்ட்ரிக்ட்டா. சரிங்களா? ஸோ, அதனால தான் உங்களுக்கு வந்து எல்லாமே குரூப் கிரியேட் பண்ணி எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ, அதனால கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க் யூ.